ஹை கோர்ட்டுக்குன்னு ஒரு சில ரூல் மேக்கிங் பவர் அண்ட் இன்ஹெரண்ட் பவர்ஸ் இருக்குது. எதுக்காக இந்த பவர் ஹை கோர்ட்டு கொடுத்துருக்காங்க? ஒரு பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது, ஒரு பிரச்சனைக்கு இப்போ வரைக்கும் சட்டமே இயற்றப்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஹை கோர்ட் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இன்ஹெரண்ட் பவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த கிரிமினல் கேஸில் ஹை கோர்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சிஆர்பிசியில் கொடுத்துருக்காங்க. அது செக்ஷன் வைஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரூல் மேக்கிங் பவர்ஸ் செக்ஷன் 477, செக்ஷன் 477 ஆஃப் சிஆர்பிசி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹை கோர்ட்டு ரூல்ஸ் ரெகுலேட் பண்ணலாம். ஹை கோர்ட் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சபார்டினேட் கிரிமினல் கோர்ட்டில் நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ் எப்படி போகணும், அங்கே பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும், எந்த மேனரில் எவிடன்ஸை ரெக்கார்டு பண்ணணும், ஒரு ட்ரையலை எப்படி கண்டக்ட் பண்ணணும், கோர்ட் ரெக்கார்டை எப்படி மேனேஜ் பண்ணணும், இது போன்ற ரூல் மேக்கிங் பவர்ஸ் எல்லாம் ஹை கோர்ட்டுக்கு இருக்குது, ஹை கோர்ட்டுக்கு அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு செக்ஷன் 477 சிஆர்பிசியில் சொல்கிறாங்க. இந்த 477 எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, ஹை கோர்ட்டு ஒரு ப்ரொசீஜரல் நார்ம்ஸோட செயல்படணும் அப்படின்றதுக்காக இந்த 477 வச்சுருக்காங்க. அடுத்து ஆர்டிக்கல் 227. இந்த 227 ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹை கோர்ட் தனக்கு கீழே செயல்படக்கூடிய எல்லா கோர்ட்டுக்கும் சூப்பர்வைஸ் பண்ணுற அதிகாரம் ஹை கோர்ட்டுக்கு இருக்குது. ஒன்று. இன்னொன்று, ட்ரிபியூனல்ஸை சூப்பர்வைஸ் பண்ணுற பொறுப்பையும் ஹை கோர்ட்டுக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஹை கோர்ட்டுக்கு இந்த பவர்ன்னு சொன்னால், ஒரு சில சப்பார்டினேட் கோர்ட்டில் நடக்கக்கூடிய எரர்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்காகவும், ஸ்மூத்தாக ஜுடிஷியரி ரன் ஆகிறதுக்காகவும், எல்லா லெவலில் இருக்கிற ஜுடிஷியரியும் யூனிஃபார்மாக இருக்கிறதுக்காகவும் தான் இந்த ஆர்டிக்கல் 227 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 482 ஆஃப் சிஆர்பிசி வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க இன்ஹெரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட்டுன்னு. எதுக்காகப்பா இந்த செக்ஷன் இருக்குது அப்படின்னா, சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய எல்லா செக்ஷனுக்கும் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இந்த இன்ஹெரண்ட் பவர்ஸ் இருக்குது. அதே சமயம் ஏதாவது சட்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு சட்டமே இல்லை இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இன்ஹெரண்ட் பவரை வச்சு அந்த பிரச்சனையை சரி கட்டுறாங்க. எதிர்பார்க்க முடியாத சிச்சுவேஷன் புதுசாக ஒன்று வருது, இதுக்கு இன்னும் சட்டமே போடலை அப்படின்னு சொல்லும் பொழுது, சட்டம் இல்லைன்னா பரவாயில்ல, ஹை கோர்ட்டோட இன்ஹெரண்ட் பவரை பயன்படுத்தி அந்த இடத்துல நம்ம ஜஸ்டிஸை நிலைநாட்டுறோம். ஒருத்தர் பாதிப்பு அடைஞ்சிருக்காரு, அந்த பாதிப்புக்கு எந்த ஒரு ரெமிடியும் சட்டத்தில் இல்லை அப்படின்னும் போது ஹை கோர்ட் சட்டம் இல்லைன்னா பரவாயில்ல, என்னோட இன்ஹெரண்ட் பவரை பயன்படுத்தி உங்களுக்கு நான் ரெமிடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இன்ஹெரண்ட் பவர்ஸ். சரிதானே? இதுக்கான கேஸ்லா ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் எல் முனிசுவாமி 1977 இந்த கேஸ் நடந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ரெஸ்பாண்டன்ஸை ஹை கோர்ட் தன்னுடைய இன்ஹெரண்ட் பவரை பயன்படுத்தி அவங்களுக்கு நடந்த ப்ரொசீடிங்ஸை குவாஷ் பண்ணிடுவாங்க. அவங்க இப்போ எஃப்ஐஆரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த 482 மூலமாக தான் ரிமூவ் பண்ணுறாங்க. அதுபோல் இவங்க மேலே நடந்த ப்ரொசீடிங்ஸை குவாஷ் பண்ணிட்டாங்க. இதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 482 நீதியை நிலைநாட்டுறதுக்காக தான் பயன்படுத்தணும். அதே சமயம் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு அப்யூஸ் நடக்குது அப்படின்னாலும் இந்த ப்ரொசீடிங்ஸை ஸ்டாப் பண்ணலாம். ஃபேர் ட்ரையல் நடக்கிறத கண்டிப்பாக என்ஷூர் பண்ணணும், அப்யூஸை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்.